இங்க ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு சீக்கிரமா போகணும்னு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குறான். ஆனா தூக்க கலக்கத்துல கிளாக்க தலையில வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா மணி 10ன்னு காட்டுது. அதை பார்த்தது ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் யூனிஃபார்ம் மாட்டிட்டு பேக் எடுத்துட்டு வெளியில ஓடி வரான். அப்ப எதிரில் இவனோட அப்பா பாத்ரூம் போறதுக்காக வராரு. இவன் சொல்றத கேட்டு அவரும் நம்பி ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஷாக் ஆயிடுறாரு. சோ இப்ப அப்பாவும் பையனும் அவசர அவசரமா பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவனோட அம்மா வந்து இவங்க 2 பேரும் பல்லு விளக்கிறத பார்த்து கடுப்பாகி பாத்ரூமோட ஜன்னல் திறந்து காட்டுறாங்க. பார்த்தா வெளியில கருகும்னு ஒரே இருட்டா இருக்கு. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உள்ள வந்து அவங்க அம்மா கிளாக்க திருப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் தப்பு என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இவங்க அலாரம் செட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. ஆக்சுவலா இவனோட கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு ஸ்டாப் வாட்ச் வச்சு டைமை பார்த்து தான் அட்டெண்டன்ஸ் போடுறா. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கா. அவளுக்காகவே டெய்லி சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறான். ஆனா இவனோட கெட்ட நேரம் டெய்லி ஏதாவது ஒரு ரீசன்ல லேட் ஆயிடுது. அதனால இவனுக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இப்ப அடுத்த நாளே இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ கண்ணாப்பினான்னு சத்தம் கேக்குது. என்ன சத்தமே புரியாம அவனோட அப்பா அம்மா ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஸ்கூலுக்கு சீக்கிரம் போறதுக்காகவே ஏகப்பட்ட அலாரமா செட் பண்ணி வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆயிடுது. கடைசியில் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. கரெக்டா இவனுக்கு ஆப்சன்ட் போடும்போது அவளோட பிளானா எழுதாம போயிடுது. அது எழுத வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உடனே யாரோ பிளானா கொடுக்குறாங்க. திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, இவன் தான் சரியான டைமுக்கு உள்ள வந்திருக்கான். ஒரு செகண்ட்ல எப்படா உள்ள வந்திருப்பான்னு அவளே ஷாக் ஆயிடுறா.